வணக்கம். இப்போ எக் ரைஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். திட்டமாகவே ஊற்றுங்க, எண்ணெய் நிறைய வேணாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா. நீங்கள் பச்சை மிளகா வேணான்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், இதை மட்டும்தான் வச்சு நான் பண்ண போகிறேன் எக் ரைஸ். இப்போ பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை போட்டோமா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா வதக்கணும், ரொம்ப வதக்க வேணும். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, ஏன்னா அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும், ஆனியன் டேஸ்ட்டு. சாம்பார் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வதக்கலாம். பட் எக் ரைஸ் பண்ணும்போது அந்த ஆனியன் கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரியே இருக்கணும், வதங்காத மாதிரியே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இப்போது முட்டை ஊற்றப்பேன். இந்த பாருங்க, இப்போ இந்த ஒரே ஒரு முட்டை தான், ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். லைட்டாக உப்பு போடுங்க, எவ்வளோ சாப்பாடோ அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ ஒரு பருப்பு கரைக்கணும். கொஞ்சம் பெப்பர், இந்த பாருங்க, பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பெருசாக அந்த இது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட அந்த பொடி மாஸ் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி. எக் ரைஸ் ரெடி. சுத்தமாக உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அதை ஹீட் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு வதக்கணும், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. பாருங்கள், சூப்பராக பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முட்டை ஊற்றி கூட பண்ணலாம், 2-3 முட்டை போட்டு கூட பண்ணலாம். நான் கொஞ்சமாக முட்டை போட்டு பண்ணுறேன். இப்போ நான் ஒரே முட்டை போட்டிருக்கேன், நீங்கள் 2 முட்டை 3 முட்டை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி.